என்ன மக்களே, சாந்திரா அவங்களுடைய சீக்ரெட் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஸோ நேற்று சாந்திரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு தான் வந்து இப்போது அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து இன்றைக்கி ப்ரமோ வந்திருக்கு. நம்ம சபரி வந்து பேசுகிறாரு, ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து முன்னில் பேசுகிறாரு. பிரச்சனை பண்ணுறது திவ்யா தான். திவ்யா எதுக்கு சைடில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆக்சுவலி இந்த சீக்ரெட் டாஸ்க் இல்லையா, சாந்திரா யாரை வச்சு நடத்த போகிறாங்கன்னா திவ்யா வச்சு தான் வந்து நடத்த போகிறாங்க. சாந்திரா ஆல்ரெடி பிரஜின் கிட்ட பேசிட்டாங்க, ஆனால் சரி வரல போல். ஸோ அதனால கூட இருக்கலாம் திவ்யா கிட்ட சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த சீக்ரெட் டாஸ்க் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலி சாந்திராவோட இந்த சீக்ரெட் டாஸ்க் நேற்று நைட்டே ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம திவாகரை எப்படியாவது கோவப்படுத்தி வேலையிலேருந்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது சாந்திரா அண்டு வாட்டர் மேலே. ஸோ சாந்திரா கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வியன்னா சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏன் வந்து இந்த மாதிரி கோவமாக பேசுகிறீங்க, நீங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சண்டே ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சாந்திராவோட சீக்ரெட் டாஸ்க்னால தான் வந்து இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டையில் வந்து வியன்னா கேட்க வராங்க, நீங்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வியன்னா கேட்க வராங்க. ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வியன்னா கிளம்புறாங்க. கடைசியில் யாருமே போக வேண்டாம், நானே போகிறேன், நான் இனிமேல் இந்த டீமில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாந்திரா கிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நைட்டு நடந்த விஷயம். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா பாரு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கிச்சன் டீமில் வியன்னா அண்ட் திவாகர் தான் இருக்காங்க. ஹெச்எஃப் இல்லாமல் எப்படியும் கிச்சன் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கனி கிட்ட கேட்குறாங்க, கனியக்கா நீங்கள் வந்து ஹெச்எஃபாக இருக்கிறீங்களா, ஏன்னா இப்போ வந்து வியன்னா அண்டு திவாகர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்எஃபாக வந்து கனியை மாற்றி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாந்திராவோட பிளான் தான். பட் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அது ரியல் சண்டை. அதனால தான் வந்து இப்போது இவங்க சாந்திரா வரல அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து ஆட்டம். இன்றைக்கி டீம் மீட்டிங்கில் வந்து இப்போது சபரியை கோவப்படுத்துகிறாங்க திவ்யா. ஸோ திவ்யா அண்டு சாந்திரா இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ இந்த சீக்ரெட் டாஸ்கில் இருக்காங்க. ஸோ திவ்யா வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் ஸ்டாச்சு வந்து பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க, நான் பேசுவேன், முடிஞ்சால் என்ன மாதிரி நீங்கள் ஸ்டாச்சுவாக இருங்க, அப்போ தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, ஹவுஸ்மேட்ஸ் அதாவது ஸ்டாஃபை பேச விட்டுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சபரி சொல்கிறாங்க, கத்துறவங்கெல்லாம் வந்து அந்த டீமில் போயிருங்க, கத்தாதவங்கெல்லாம் வந்து இந்த டீமில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா ரிப்ளை பண்ணுறாங்க, அப்படியா, அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த டீம்லேயாவது நீங்கள் ஒழுங்காக ஒத்துரிமையாக இருக்கிறீங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் வந்து நம்ம சாந்திராவும் திவ்யாவும் பார்த்து சிரிக்கிறாங்க லைட்டாக. அப்போவே தெரிஞ்சு போச்சு, ஓகே இப்போ இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. திருப்பி வந்து சபரி கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி கலாய்க்கிறாங்க. ஸோ எனிவே இவங்க 2 பேரும் செம்ம சூப்பராக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிரஜினுக்கு மட்டும்தான் தெரியும், இது யாருக்குமே வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி தெரியாது. ஆல்மோஸ்ட் சாந்திரா வந்து இந்த டாஸ்கில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க தான் சொல்லலாம்.